மதுரை கைத்தறி நகரில் மதுபான கடை திறக்க தடை கோரிய வழக்கில் அரசு அறிவித்தபடி தமிழகத்தில் இதுவரை எத்தனை மதுபான கடைகள் குறைக்கப்பட்டுள்ளன உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக மதுரை கைத்தறி நகரை சேர்ந்த மேகலா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மதுரை கீழக்குடியில் உள்ள டாஸ்மாக் கடையை மாற்றி தங்கள் பகுதியில் உள்ள அரசு பள்ளி மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கைத்தறி நகரில் மதுபான கடை திறக்க தடை விதித்த நீதிபதிகள் தமிழகத்தில் போதை மறுவாழ்வு மையங்களின் செயல்பாடுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் மேகலா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளாட் ஆகியோர் போதை மறுவாழ்வு மையங்களின் செயல்பாடு குறித்து அரசு தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் முழு விவரங்கள் இல்லை என கூறினார். தமிழகத்தில் மது கடைகள் குறைக்கப்படும் என அரசு அறிவித்ததன் அடிப்படையில் எத்தனை கடைகள் குறைக்கப்பட்டுள்ளது என்பது உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர்.